இரண்டாம் அதிகாரத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தர் சத்தமா இந்த வார்த்தையை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அழகான சந்தோஷமான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாருங்க, வரக்கூடிய காலத்துல பயங்கர போராட்டம் வரப்போகுது, நிந்த வரப்போகுது, அவமானம் வரப்போகுது, பழிச்சொல் வரப்போகுது. அல்லேலூயா, எல்லாமே வரப்போகுதுன்னு சொல்றாரு. ஆனா ஏசப்பா நமக்கு சொல்றாரு, என்ன? பயப்படாது, நீ பயப்படாதே. எது வந்தாலும் சரி, நீ பயப்படாதே. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே. அப்போ தேசம் எங்கிலும் உள்ள மக்களை பார்த்து நம்முடைய சபை மூலமா சொல்ற ஒரு அற்புதமான காரியம் என்னன்னா, நம்முடைய இந்திய தேசம் மாத்திரமல்ல, உலக தேசத்துல பயப்படாதே. என்ன வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், அது அரசாங்கம் கொண்டு வந்தாலும், அரசியல் கொண்டு வந்தாலும், அல்லது மக்கள் கொண்டு வந்தாலும், எது வந்தாலும் நீ பயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பயப்படாதேங்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பயப்படாதே. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள அந்த நம்பிக்கை உண்டாகணும், அந்த உறுதி உண்டாகணும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள உண்டாக வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. தேவன் நம்முடைய பயத்தின் ஆவியை எடுத்து போடுகிற ஆண்டவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம கடந்த வாரத்துல தியானிச்சோம். ஆட்டு இடையர்களை பார்த்து தேவ தூதர்கள் என்ன சொன்னாங்க? பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க, நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். பயப்பட வேண்டாம் என் தேவ ஜனமே. ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதனால எதை குறிச்சும் பயப்படவே வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாங்க, நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இப்ப செத்துருவேன், இன்னும் கொஞ்ச நேரம் செத்துருவேன், இது 1 மாசமோ 1 வாரமோ தெரியாதுன்னுட்டாங்க கோயம்புத்தூர்ல. எனக்குள்ள ஒரு விசுவாசம், செத்தாலும் பரவாயில்ல, என்ன ஓப்பன் சர்ஜரி பண்ண சொல்றான், செத்தாலும் பரவாயில்ல, இயேசுவுக்காக உயிரோடு இருந்தா இயேசுவுக்காக வாழணும், செத்தா பரவாயில்ல. அல்லேலூயா. அந்த தைரியம், அந்த பயம் இல்லாதபடி அந்த தைரியத்தை கொடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமாங்க, என் தேவ ஜனமே, நமக்கு கொடிய ஆபத்து வர மாதிரி காரியம் எல்லாம் இருக்கலாம். உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய தேவ தைரியம் வேணும் முதலாவது. அல்லேலூயா. என்ன வியாதி வந்தாலும் நம்மை அசைக்க முடியாது. ஏன்னா தேவனாய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அம்மாவுக்கு ஜெபம் பண்ண, அம்மா மேல அப்படி கை வச்சு நான் இப்படி இயேசு ரத்தத்தினால சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. நான் அடுத்த நாள் 1 நாள் கழிச்சு அம்மா பாக்குறாங்க, வெங்காயம் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் முடியலங்க ஐயா, என்னால காலை கூட அசைக்க முடியல. ஐயா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்க. எதை குறிச்சு பயந்துராதீங்க. ஐயோ டாக்டர் இன்னைக்கு எங்க போனாலும் டாக்டர்கிட்ட போனா போதும், ஐயோ இல்லாத பயத்தெல்லாம் உண்டாக்கிட்டுறான், இல்லாத பயத்தெல்லாம் உண்டாக்கிட்டுறான். ஆண்டவரை நோக்கி பாருங்க. எந்த வியாதி வரட்டும், என்ன சோதனை வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், நீங்க அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் உண்மையாக அல்லேலூயா அந்த பயத்தின் ஆவியை எடுத்து போடுகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேசமே பயப்படாது. அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, நீ மகிழ்ந்து களிகூரு. அல்லேலூயா. நீ சந்தோஷமாய், சந்தோஷத்தோடு மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவராய் நம்மோடு ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார்.
என் தேவ ஜனமே, இத்தனை நாள் நீ போராடி கொண்டிருக்கலாம், பிரச்சனையில் தவித்துக் கொண்டிருக்கலாம், போராட்டத்தை தவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்வேன், இந்த காரியத்துக்கு நான் எப்படி ஜெயம் எடுப்பேன், என்ன காரியம் செய்வேன்? கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். இந்த நடுவில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா கர்த்தரினால் அல்லேலூயா. ஆமென். நமக்குள்ள போராட்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். ஐயோ, இந்த காரியத்தை நான் எப்படி ஜெயம் எடுப்பேன், எப்படி இந்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி போராட்டத்தோடு நம்முடைய வாழ்க்கை அப்படி போராடி கொண்டிருக்கலாம். என் தேவ ஜனமே, கர்த்தர் விடுதலையாக்க அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை கொண்டு வந்ததுடைய காரியம் அதுதான். விடுதலை கொடுக்க, ஜெயம் கொடுக்க, வெற்றி கொடுக்க, அற்புதம் செய்ய. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீ சந்தோஷப்பட்டு களி கூறும்படியாக கர்த்தர் இந்த வேளையில் நம்ம மத்தியில் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன், அவர் வாக்கு மாறாத கர்த்தர், பெரிய அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய காரியத்துல உண்மையாக வருகிற நாட்கள்ல கர்த்தர் இந்த வருடத்தில் அநேக அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்திக் கொள்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கடந்த வருடத்துல நீங்க சொன்னா நல்ல நல்ல சாட்சியம் சொல்லலாம். அல்லேலூயா. நான் ஒரு பைக்கை வச்சுட்டு உதச்சு அவன் முட்டுக்கிட்டு எல்லாம் கழுத்து போற அளவுக்கு வச்சுட்டு தெரியுவேன். ஏசப்பா பார்த்தாரு, ஒரு நல்ல ஆக்டிவா வண்டிய எனக்கு பரிசா கொடுத்த மாதிரி கொடுத்தாருங்க. அல்லேலூயா. ஆமாங்க. ஆண்டவர் இப்ப அதுல போன கொஞ்சம் நல்லா இருக்குது. அல்லேலூயா. ஆமா. அப்போ ஆண்டவர் கடந்த வருஷத்துல எங்களுக்கு ஒரு காரை கொடுத்தாரு. அதுக்கு செகண்ட் தான். ஆனா அது ஊட்டி மலை ஏறுது, மைசூர் மலை ஏறுது, எங்க வேணாலும் கர்த்தர் எங்க வாழ்க்கையில பெரிய பெரிய கால் செய்தார். ஆமா. இந்த வருடத்தில் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்னும் அற்புதமான பெரிய பெரிய காரியம் செய்கிற ஆண்டவரா இருக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பார். அல்லேலூயா. நம்ம கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போனா அது அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நாம அப்படித்தான் விட்டுட்டு போயிடும். இதோட சரி நாம அப்படி எமோஷன் ஆகி நல்லா கேட்போம். அப்புறம் பார்த்தா என்ன பிரசனுங்க, அதுங்க நல்லா கையை நீட்டினாரு, காலை இப்படி எல்லாம் சொன்னாருங்க, நல்லா சொன்னாருங்க. ஆனா அதுங்க அதுங்க இருங்க, எங்க வீட்டுல கேட்டு சொல்றேங்க. அல்லேலூயா. எங்க வீட்டுல கேட்டு இதே குழப்ப தாங்க வருஷம் பூரா போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஆமா. இந்த புத்தாண்டுல நீங்க எதை கேட்கறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தை எதை கேட்கறீங்களோ அப்படியே வச்சு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மகிமையான காரியம் செய்வார். அல்லேலூயா. ஆமா. நான் கடந்த வாரத்துல என்ன பிரசங்கம் பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு சொல்லுங்க. எங்க இப்படி இருந்தா அப்புறம் எப்படிங்க? அல்லேலூயா. நிறைய பேர் இருந்தீங்க. இந்த புத்தாண்டு தயவுசெய்து நீங்க அப்படி இருக்க. அல்லேலூயா. ஆமா. அல்லேலூயா. என்ன காரியம் சொன்னீங்க? 2 Corinthians 5:17 வாசிங்க. இப்ப சொல்லி என்ன பண்றது? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவர்கள் எல்லாம் ஒழிஞ்சு போன, பழைய வருஷத்துல பழைய காரியம் எல்லாம் ஒழிஞ்சு போயின, புது வருஷத்துல அது சொல்லுங்கம்மா, எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. பழைய காரியம் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. 2024 போன 12 மணியோட எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. இந்த புத்தாண்டுக்குள்ள எல்லாம் புதிதாயின. நீங்கள் நானும் புதிய சிருஷ்டியாக இருக்கணும், புதிய மனுஷனாக இருக்கணும், புதிய மனுஷியாக இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளையாக வாழணும், கர்த்தருக்காக ஜீவிக்கணும், கர்த்தருக்காக உழைக்கணும், கர்த்தருக்காக பிழைக்கணும். கர்த்தர் பெரிய காரியம் செய்ய வேண்டுமானால்
கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணுங்க? கீழ்ப்படிச்சு நடக்கணும். கர்த்தர் அற்புதங்களை கண்டிப்பா செய்வார். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆமா, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. அல்லேலூயா. நீங்க நினைச்சிருக்கலாம், அது இத்தனை நாள் நானும் போராடி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையாதபடி அநேக தம்பிமார்கள் தங்கைமார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார். தடைய உடைக்கிறவர் கர்த்தர் இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரிய காரியம் செய்கிறவர். அல்லேலூயா. அவர் பெரிய அற்புதங்களை செய்கிறவர். அநேக மக்களுக்கு கர்ப்பத்தின் கனி இல்லாதபடி மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாக அற்புதமான பெரிய காரியம் செய்ய போகிறார். நீ விசுவாசித்தா தேவ மகிமை காண்பார். நீ விசுவாசி மகளே, விசுவாசி சகோதரனே, விசுவாசி சகோதரியே, கர்த்தர் அற்புதமான காரியம் செய்கிற ஆண்டவர் நமக்கு முன்பாக சொல்லுகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. மனித செய்தா அது கண்டிப்பா தவறி போகுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, மாற்றி மாற்றி சொல்லுங்க. கர்த்தரை இந்த 2025 வருடம் பெரிய காரியம் செய்ய போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா வெட்கப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். நம் தேவன் நமக்கு பெரிய காரியம் செய்ய போகிறார். தேசமே பயப்படாது, தேசமே பயப்படாது. நீ சந்தோஷமா இரு, மகிழ்ந்து கைகூறு. அல்லேலூயா. ஐயா, உங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா.